வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் மகாதேவ் யாத்திராவோட பார்ட் 3 வீடியோ. ஸோ பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க நான் வந்துட்டு இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அது ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் மறக்காமல் அதுவும் பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில ட்ரோன் வீடியோஸ் நாங்கள் கேப்சர் பண்ணது எல்லாம் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 50 minutes to ஃபஸ்ட்டு ஒரு 50 secondsலேருந்து 60 seconds அந்த ட்ரோன் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நேற்று வீடியோவில் ஆல்மோஸ்ட் நம்ம பீம் துவார் ரீச் ஆகிருந்தோம். பட் சில ஃபூட்டேஜஸ் நான் நேற்று போட முடியல. அந்த ஃபூட்டேஜஸ்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். இது ஆல்மோஸ்ட் பீம் துவார் கிட்ட தான். பீம் துவார் இன்னும் 2 கிலோமீட்டரில் பீம் துவார் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா போகிறோம். இங்கே வியூஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கோப்ரோ வச்சு 2-3 வீடியோஸில் இங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ரெஸ்டிங் ஏரியாவுக்கு ஒரு கேம்ப் மாதிரி கிடச்சிது. அங்கே ஒரு 10 minutes அங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சாங்க, நிறையா பேரை மீட் பண்ணோம், நிறையா பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றா தான் ஏற ஆரம்பித்தோம். பட் சில பேர் ஸ்டாமினா ஜாஸ்தியாக இருக்குது, சில பேருக்கு கம்மியாக இருக்குது. அதனால ஒரு பாயிண்டில் வெயிட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்ற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றா தான் ஏற ஆரம்பித்தோம் லாஸ்ட்டில். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம பீம் துவார் கிட்ட வரும்போது இங்கே ஒரு பாபாஜியை நம்ம மீட் பண்ணோம். चलो आगे फोटो शूट करेंगे. बाबा जी ओम नमः शिवाय. शंकर हर हर महादेव. जय कौशाय भाई. जय शंकर. जय शंकर. सीधा पार्वती बाग निकलना, यहाँ मत हटना. हाँ पार्वती बाग. हाँ इनसे 1 किलोमीटर आधा किलोमीटर आगे है बस खाली पार्वती बाग. நைட் ஒரு வழியாக பீம் துவாரில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சோம். 2 மணிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கீர்னு சொல்லிவிட்டு பால் சாதத்தில் சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ சூப் கொடுத்தாங்க. இதை குடிச்சிட்டு உடனே 2:30க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரக் பண்ணணுன்னு எங்கள் கைடு சொன்னார். சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2:30க்கு நாங்கள் ட்ரக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது பீம் துவார்லேருந்து பார்வதி பாக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு 1 hour இல்லை 2 hour ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அப்படியே நடந்துகிட்டே இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். காலையில் 3 மணி இருக்குமா, பார்வதி பாக் வந்திருக்கோம். அங்கே மேலே பார்த்திங்கன்னா இங்கேருந்து சிவனை தரிசனம் பண்ணலாம். ஆனால் மேலே தான் போய் பார்க்கணுன்ட்டு இருக்கோம். இவங்க தான் வந்துட்டு பார்வதி பாக் அந்த சாமி. நாங்கள் அங்கேருந்து ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கோம், கிளேஷியர் கிட்ட நாங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறோம். அங்கே தெரியுது அவங்களுக்கு டார்ச் பிடிச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு காலையிலே போயிட்டுருக்காங்க எங்களுக்கு முன்னாடி. இப்போ பார்வதி பாக்லேருந்து நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 10 hours ஆகும்னு எங்கள் ஏஜென்சியில் சொன்னாங்க. ரூட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கல் மேடு அப்படி தான் இருந்துச்சு. கண்டிப்பாகவே ஈஸி ரூட் சத்தியமாக கிடையாது. ஏன்னா ரொம்ப மேலே தான் ஏறுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கும். பட் ஏறுறப்ப பெண்டு கலண்டுருச்சுங்க, பாடி ஃபுல்லு பஞ்சர் ஆகிடுச்சு. அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. மேலே போய் சிவனை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதியிலேயே திரும்பி போயிட்டுருந்தாங்க. நிறையா பேர் நீங்கள் வந்துட்டு ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா அதில் எப்படியோ ஒரு 60 பேர்லேருந்து 50லேருந்து 60 பேர் திரும்பி தான் போகிறாங்க. அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போய் யாரும் சாமி பார்க்குறது இல்லை. அவங்களுக்கு பார்க்குறப்ப ஸ்னோவில் நடக்கிறது ஈஸியாக இருக்கும். பட் கண்டிப்பாகவே கஷ்டம்தான் ஸ்னோவில் நடக்கிறது. அதுவும் எங்கள் ஏஜென்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிமாலயன் எக்ஸ்பர்ட்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிராம்போன்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தோம் முன்னாடியே அவங்கக்கிட்ட, எடுத்துகிட்டு வரலாமா இல்லை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்களான்ட்டு. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு வந்துட்டோம்.
அதுக்கப்புறம் பார்த்தா எங்களை வேறு ரூட்டில் கூப்பிட்டு போனாங்க. எல்லாருமே வேறு தனியாக வந்தவங்களும் சரி எல்லாருமே ஒரு ரூட்டில் போயிட்டுருந்தாங்க. நாங்கள் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ரூட்டில் எங்களை கூப்பிட்டு போனாங்க. பெரிய ரூட் இந்த நைல் சரோவர் இந்த ரூட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னு கேட்டால் இல்லை இதில் வந்துட்டு கிராம்போன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி போகிற கைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்ஸை வச்சு ஃபுட் ஸ்டெப்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி தோண்டி எங்களுக்கு வந்துட்டு வழி வந்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. இது போகுது ஆல்மோஸ்ட் ஒரு 7 மவுண்டைன்ஸ் தாண்டிட்டோம். 7 மவுண்டைன்ஸ் தாண்டினதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு 4 மவுண்டைன்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்கள் ஏஜென்சிக்காரங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி போகலான்னு சொல்லிட்டாங்க. என் ஒருத்தனை தவிர என் கூட இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை மேலே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் நான் எடுத்த லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே போயிட்டோம். நான்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தில் தான் கீழே போனேன். அதுக்கப்புறம் எல்லாருமே தாச்சிட்டு போயிட்டாங்க. திருப்பி செகண்ட் டே வந்துட்டு நானும் சாஹில்னு சொல்லிட்டு இன்னொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணேன். இவர் தான் எங்களோட செகண்ட் டே கைடு. வேறு ஒரு குரூப்போடு நாங்கள் திருப்பி கீழே வந்துட்டு அடுத்த நாள் திருப்பி 2 o'clock நாங்கள் ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் திருப்பி மேலே. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே போயிட்டோம் ஃபஸ்ட் டேயில். இன்னொரு 4 மவுண்டைன் ஒரு 1.5 கிலோமீட்டர் சொன்னாங்க. ஒரு 3 ஹவர்ஸில் சாமி பார்த்துருக்கலாம். பட் நாங்கள் கீழே வந்துட்டு திருப்பி செகண்ட் டே எந்த டிஸ்டன்ஸ்க்கு போனோமோ திருப்பி அதே டிஸ்டன்ஸ் நாங்கள் கவர் பண்ணுறோம். எனக்கு சுத்தமாக முடியல, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. பட் எல்லாத்தையும் தாண்டி வில் பவர் போயே ஆகணும்னு சொல்லிச்சு என் மைண்டு. ஸ்னோ வேறு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஏறும்போது சரியான ஸ்னோஃபால். நான் லைஃப்பில் ஸ்னோஃபால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸ்னோஃபால்லாம் பார்த்துட்டு. பாடி சப்போர்ட் பண்ணல, பட் என்ன இருந்தாலுமே இதெல்லாமே இப்போ நினச்சி பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்னோஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸ்னோஃபாலை. என்ன தான் தெர்மல்ஸ் போட்டிருந்தாலும் அதுக்கு மேலே 2 டிஷர்ட் போட்டிருந்தா, ஜாக்கெட் போட்டிருந்தேன், க்ளவுஸு, ஷூஸ் நல்லா வந்துட்டு ஒரு தெர்மல் சாக்ஸோட ஷூஸ் போட்டிருந்தாலுமே செம்ம குளிருவேன். ஆல்மோஸ்ட் -1, -2 கண்டிப்பாகவே இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸே இல்லை. அண்ட் ஸ்னோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏறி போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நீங்கள் வைக்கிற ஒரு ஸ்டெப்பு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆனாலும் மொத்தமாக நீங்கள் கீழே போயிடுவீங்க சறுக்கிட்டு. ஏன்னா நிறையா பேர் கீழே சறுக்கிட்டு போனது நாங்கள் கண்ணால் பார்த்தோம். ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது எப்படி கீழே எலிவேஷன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டெப்பு நீங்கள் தப்பாக வச்சா கூட உள்ளே போயிடுவீங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வைக்கிற ஸ்டெப்பை ஹார்டாக வச்சிங்கன்னா உள்ளே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க கால். மார்னிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 ஆக போகுது. 6:45 ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கோம். ஓ மை காட், ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்துருப்போம். பின்னாடி பாருங்கள். ஹர் ஹர் மகாதேவ். ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஸ்ரீகந்துக்கு இன்னொரு சின்ன ஸ்ட்ரெச் தான் சொன்னாங்க. Yesterday we never thought we'll get the darshan. All thanks to Har Har Mahadev. ஒரு வழியாக மேலே வந்து சாமி பார்த்தாச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள். ஃபஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்னால திருப்பி கீழே போயிட்டு திருப்பி செகண்ட் டே வந்துட்டு நானும் இன்னொருத்தரை மட்டும் 15 பேர் குரூப்லேருந்து 2 பேர் மட்டும் மேலே வந்து சாமி பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள். ஒரு வழியாக மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்ரீகந்த் யாத்திராவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா உட்காந்து ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு ஒரு 1/2 hour அங்கேயே வந்துட்டு உட்காந்துட்டு. ஏன்னா அந்த லிங்கம் வந்துட்டு நேச்சுரலாக ஃபார்ம் ஆன லிங்கம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணில் பார்த்துட்டே இருக்கலாம் போல் தோணுச்சு. அதுவும் அந்த பனியில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்த ஒரு விதமாக இருக்கட்டும், ரொம்ப நல்ல ஒரு டிவைனான ஒரு வைப் கொடுத்துச்சு. அங்கேயே நாங்கள் ஒரு 1/2 hour உட்காந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு முடிச்சுட்டு ஷூ எல்லாம் போட்டு திருப்பி கீழே இறங்க ஆரம்பித்தோம். இறங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இது மாதிரி நல்லா ஜாலியாக ஸ்லைட் பண்ணிவிட்டு எங்கள் கைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அழகாக ரூட்டு போட்டு கொடுத்துட்டாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே போனோமோ அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு கீழே இறக்கி விட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹர ஹர மகாதேவ்.